ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிற ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவரே அப்பா, இம்மட்டுமா எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நீ காத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. தேவரே ஸ்தோத்திரிக்கிறையா, உம்முடைய சேட்டைகளின் மறைவில் நீர் எங்களை வைத்து பாதுகாத்து வருகிறதை நினைத்து நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, எங்கள் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் ஐயா ஜனங்கள் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஆனாலும் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராமல் நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜாவே. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த ஆராதனை வேளையிலும் அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. நாங்கள் அப்பா பாடப்போகிற பாடல்களையும் அப்பா, நாங்கள் செலுத்துகிறதான நன்றி பலிகளையும் நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா, அந்த நாளுக்குரிய செய்தியும் கூட நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா. உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படி கிருபை செய்தருளுவீராக. உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. உமக்கு நன்றி ராஜாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தரல வேணுமா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆசீர்வதி தரலும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைத்து நாங்கள் மீண்டும் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கத்தக்கதான அப்பா கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. அதுவரையும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய செட்டைகளிலே நீர் மறைத்து கொள்ளு ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். காத்து கொள்ளும் அப்பா, ஸ்தோத்திரம். யாகுஷ்வ மசிக நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். நான் நேசிக்கும் தேவன் யாஷ்வா என்றும் ஜீவிக்கிறான். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் யெகோவாவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் யெகோவாவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் யெகோவா என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகா வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகா வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் யாஷ்வாவை ஒளி தருவான். இருள் தனிலே பகலவனாய் யாஷ்வாவை ஒளி தருவான். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
என் யாஷ்வாவை துதித்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் யாஷ்வாவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் யாஹ்வே என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் யாஷ்வாவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் யாஷ்வாவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் யாஹ்வே என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் யாஷ்வாவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் யாஷ்வாவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் யாஹ்வே என்றும் ஜீவிக்கிறான். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது பாருங்க, கருதுனவன் நான் இல்லையோ. இந்த இருக்கு, இதுல இருக்கு. ஒரு மலையாள பாட்டு பாடலாம். இது நல்ல பாடல், ஒரு கருத்து நிறைந்ததான ஒரு பாடல்.
കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എന്റെ മഹത്വം കാണുക നീ, എന്റെ കയ്യിൽ തരിക നിന്നെ. എന്റെ മഹത്വം കാണുക നീ, എന്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എന്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു എന്നും നടത്തിയിടും കൃപയിൽ. എന്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു എന്നും നടത്തിയിടും കൃപയിൽ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ? എല്ലാവരും നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ? എന്റെ കരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടും തറയിൽ. എന്റെ കരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടും തറയിൽ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. അബ്രഹാമിൻ്റെ ദൈവം അല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? അബ്രഹാമിൻ്റെ ദൈവം അല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ? ചെങ്കടലിലും വഴി തീരക്കാൻ ഞാൻ എന്നും ശക്തനല്ലയോ? ചെങ്കടലിലും വഴി തീരക്കാൻ ഞാൻ ഇന്നും ശക്തനല്ലയോ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. നാം ഇன்றைக்கு தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். John the Gospel chapter 2 verse 17. அப்பொழுது இந்த வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அந்த சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். Then his disciples remembered that it was written, "Zeal of your house has eaten me up." யாக்கோவ தாமே இந்த வேத வசனத்தை ஆசீர்வதித்து அதை விட்டு நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். Let Yahuwah break this word and give to us. Let's pray.
பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆம் ராஜாவே, மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நெருங்குகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆமப்பா, இந்த வார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அப்பா நீர் எங்களுக்கு சொல்லுவீராக. நாங்கள் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகளும் விருத்த சேதனம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜாவே. இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நல்ல நிலத்தில் விழுந்த விதையா 100% பலன் தரும்படியாய் நீர் கிருபை செய்யும் ராஜாவே. உமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதபடிக்கு அதற்குரிய கனத்தை கொடுத்து அப்பா பிள்ளைகள் நடக்கும்படியாய் நீர் கிருபை செய்யும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மசீஹா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யெகோஷுவா மசீஹாவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். I greet you all in the matchless name of யெகோஷுவா மசீஹா. இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிற பிரகாரமாக, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறது, what we see here is in this particular verse that the zeal of your house has consumed me. So இங்கே யெகோஷுவா தேவாலயத்துக்கு கடந்து போகிறார். அங்கே கடந்து போகும் பொழுது அங்கே ஆடு மாடுகளை விற்கிறவர்களும் புறா விற்கிறவர்களுமாக அங்கே காணப்படுகிறது. 14ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு யெகோஷுவா கண்டார். So யெகோஷுவா just when he entered there, he found in the temple those who sold oxen and sheep and doves and the money changers doing business. So யெகோஷுவா அங்கே கடந்து போவதற்கு முன்பாகவே பல வருடங்களாக, சில சமயங்களில் 100-200 வருடங்களாக, நூற்றாண்டுகளாக இந்த காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மத தலைவர்கள் இதை அறிவார்கள், பொது ஜனங்கள் இதை அறிவார்கள், எல்லாருக்கும் இது தெரியும். Before Yahushua entered into the house of Yahuwah, this practice was going on there for centuries, and it is well known to the religious leaders and even to the devotees, godly men, and everybody were knowing about it. இதை பற்றி பக்தர்கள் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் யாருக்குமே இது ஒரு விஷயமாக மனதிலே படவில்லை. எல்லாரும் இதை கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு அங்கே இருந்து வாங்கி அங்கே பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய இருதயம் பக்குவப்பட்டு விட்டது. Everybody were aware of these things, but they took it like, okay, it is okay, and they purchased the items from there only for their sacrifice, even to do the worship there. So it was okay for them. For centuries it was okay for them. It did not bother them at all. So இந்த ஜனங்களுக்கு அது சரியாகப்பட்டது. ஓகே, எல்லாரும் செய்கிறார்கள், நாமும் செய்வோம் என்று சொல்லி யாரும் அதை கேள்வி கேட்கவும் இல்லை. அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அவர்களுக்கு அது சரி என்று பட்டது. ஆனால் அந்த இடத்திலே ஒரு நாள் யெகோஷுவா மசீஹா அங்கே வந்தார். அவர் வரும் பொழுது அங்கே ஒரு வித்தியாசம் வந்தது. அவர் மற்றவர்களைப் போல அங்கே நடக்கவில்லை. அவர் நிச்சயமான ஒரு வித்தியாசத்தை அங்கே கொண்டு வந்தார். When the day Yahushua Mashiach entered the house of Yahuwah, it definitely brought a change there. He did not go like any other people, but he definitely made a change there.
யெகோஷுவா மஷிகா அங்கே வந்த பிறகு நிச்சயமான ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தார். எல்லாரையும் போல சரி இதெல்லாம் நடக்கிறது, நடந்து விட்டு போகட்டும், நமக்கு என்ன இதை பற்றி என்று சொல்லி அவர் இல்லாதபடிக்கு அவர் கண்டிப்பாக அங்கே ஒரு நடவடிக்கை அவர் எடுத்தார். When Yahushua entered there, he took a step. He took an action. He did not keep quiet like any others, or he did not compromise with any others. He definitely took an action. மற்றவர்கள் செய்வது போல அதை ஒத்துக்கொண்டு போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையை யெகோஷுவா அங்கே செய்யாதபடிக்கு அவர் திட்டவட்டமாக அங்கே ஒரு நடவடிக்கை எடுத்தார். அதுவும் எப்படி என்று பாருங்கள். அவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி மேசை, காசுக்காரருடைய மேசையெல்லாம் புரட்டி போட்டு எல்லாரையும் அங்கிருந்து விரட்டி விட்டு அதை சுத்தப்படுத்த ஆரம்பித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யெகோஷுவா மஷிகா entered there, he did not keep quiet. He definitely made a whip and he overturned all the tables and drove everything away, and he started cleansing that area for one reason. என்னுடைய தேவனுடைய வீட்டை குறித்து அங்க எழுதும்போது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். மற்ற ஜனங்களை போல அவரால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை. He says the zeal of your house has consumed me. He could not go like any other common person and come. He definitely took some action there. He could not tolerate the things which are happening there. Maybe for centuries it was happening. Nobody took any initiative, nobody took any action, nobody objected it. Doesn't matter, but I will do it because it is the house of my father. That zeal which was in him, the zeal made him to take some action in him. So காலங்கள் தோறும் இது இப்படி நடந்து கொண்டு வருகிறது, நமக்கு என்ன என்று சொல்லி அவர் விட்டு போகாத படிக்கு அவர் உடனடியாக அங்கே ஒரு நடவடிக்கை எடுத்தார். காரணம் என்ன? தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான அந்த பக்தி வைராக்கியம். அந்த பக்தி வைராக்கியம் தான் அவர் இப்படி செயல்படும்படியாக அங்கே செய்தது. இன்றைக்கு அந்த பக்தி வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அவர்கள் மற்றவர்களைப் போல எனக்கென்ன என்று சொல்லி யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தே தீர்வார்கள். அருமையான தேவ பிள்ளையே, dear children of Yahuwah, it is the zeal which was in him made him to do such action. And if the same zeal is there in every child of Elohim, they will never sit quiet. They will definitely jump into action and they will say, yes, if anybody is not doing, I don't care, but I will do it. I will bring the difference there. Let the initiation come from me. They will start it. They will not worry, wait for anyone else to start the action. They will start the action and rest everything will follow there. So யார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் எடுக்கவில்லை என்று சொல்லி எந்த தேவனுடைய பிள்ளையும், அதாவது தேவன் பேரில் பக்தி வைராக்கியம் உள்ள எந்த ஒரு பிள்ளையும் மற்றவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி காத்திருக்க போவதில்லை. அவர்கள் யாருக்காகவும் எதிர்பார்ப்பதும் இல்லை. அவர்கள் தொடங்கி விடுவார்கள். பின்பு காரியங்கள் பின்னாலே வரும், மற்றவர்கள் பின்னாலே வருவார்கள். ஆனால் இவர்கள் தொடங்கி விடுவார்கள். அதற்கு இவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும், அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. To take an action, it is not necessary that you have to be some great man or a mighty man or a man of authority. Nothing is required. If the zeal is in you, it will make you to do something for the sake of the house of Yahuwah, for the sake of the kingdom of Yahuwah. அந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்குமானால் அவர்கள் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய வீட்டிற்காக அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். They will not say any excuse saying that, okay, I don't have any cooperation, that man is not there, this man is not there. No excuse at all. அந்த பக்தி வைராக்கியம் உள்ளதான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த சாக்கு போக்கும் இருக்காது. யாரையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள்.
அவர்களுக்கு ஒரே ஒரு தரிசனம், தேவனை மாத்திரம் நோக்கி கொண்டு அவர்கள் அந்த வைராக்கியத்தோடு செய்வார்கள். At that time when Yahushua was doing this, he was just a common person. He was not known or he was not famous by any means. Only for few they knew that he was something special. They did not know much about him. So he was a very common person. So Yahushua Mashiach அன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேளையில அவரை குறித்து யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் அன்றைக்கு ஒரு சாதாரண மனிதன் தான், அவ்வளவுதான் ஜனங்கள் அவரை குறித்து அறிந்திருந்தார்கள். ஒரு அற்புதம் செய்தால் அது அந்த நேரத்தில் இருந்த கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் உலகத்துக்கு தெரியாது. ஆனால் அவர் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. But he did not expect anyone else to come and support him. So இதை போன்ற சில சம்பவங்கள் வேதத்தில் நடந்திருப்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அதிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம், Numbers chapter 25. அதுல 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 6 verse onwards. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானின் ஸ்திரீயை தன் சகோதரத்திலே அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலாகிய அந்த மனிதனின் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையால் செத்தவர்கள் இரு பக்கத்தில் 24,000 பேர். யாகோ மோசே நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். Hallelujah. And indeed, one of the children of Yasharel came and presented to his brethren a Midianite woman in the sight of Moses and in the sight of all the congregation of the children of Yasharel, who were weeping at the door of the tabernacle of meeting. When Phinehas, the son of Eleazar, the son of Aaron, the priest, saw it, he rose from among the congregation and took a javelin in his hand, and he went after the man of Israel into the tent and thrust both of them through the man of Israel and the woman through her body. So the plague was stopped among the children of Yasharel, and those who died in the plague were 24,000. Then Yahuwah spoke to Moses, saying, Phinehas, the son of Eleazar, the son of Aaron, the priest, has turned back my wrath from the children of Yasharel, because he was zealous with my zeal among them, so that I did not consume the children of Yasharel in my zeal. Therefore say, behold, I give to him my covenant of peace. Amen. Hallelujah. இங்கே ஒரு பெரிய தவறு அங்கே நடக்கிறது. பாலாம் பிலேயாம் என்கிறதான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக ஒரு பெரிய வஞ்சனையை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே போட்டபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான ஸ்திரீகளோடு கூட விபச்சாரம் பண்ணி கொண்டிருப்பதனாலே தேவனுடைய கோபம் கிளப்பப்பட்டு அதன் மூலம் ஒரு பெரிய வாதை அங்கே வந்து அங்கே அந்த வாதையினாலே ஒவ்வொருவரும் செத்து கொண்டே இருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 24,000 பேர் அங்கே மடிந்து விட்டார்கள். In the wilderness, when the children of Yashuril were progressing towards the promised land, the prophet Balaam, certainly he did a trick there, and he made the children of Yashuril to commit adultery with the people of Midianites, which kindled the anger of Yahuwah, the wrath of Yahuwah. And because of that, a plague came in the children of Yashuril, and one by one they were dying, and almost 24,000 are dead. Then Moshe and the elders and everybody were standing before the house of Yahuwah, and they all were weeping. They did not know what to do. They were just weeping. But at that moment, an Israelite, when he brought one Midianite woman, still these people were continuing to weep, continued to cry. But from among them, Phinehas, the grandson of Aaron, he stood up with a javelin and went and pierced and killed them. Killed those people who did the adultery, which brought down the anger of Yahuwah. He brought the justice in that place for the children of Yashuril. மோசேயும் ஆரோனும் அங்கே அழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் முன்பாக ஒருவன் மீதியான ஸ்திரியை அழைத்துக் கொண்டு விபச்சாரம் பண்ண போகக்கூடிய நேரத்திலே இன்னும் அவர்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நடுவில் இருந்து பினகாஸ் எழுந்து ஈட்டியை கையில் பிடித்துக் கொண்டு அந்த மனிதனையும் அந்த ஸ்திரீயையும் ஒரே குத்தாக குத்தி போட்டபடியினாலே தேவனுடைய கோபம் நிறுத்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய செய்கை மற்றவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது நான் செய்ய போவது சரியா தவறா என்று அவன் யாரிடத்திலும் நியாயம் கேட்கவில்லை, யாரிடத்திலும் அவன் அனுமதி கேட்கவில்லை, யாரையும் அவன் துணைக்கு கூப்பிடவில்லை. அவன் தனியே எழுந்தான், தனியே போனான், தனியே போய் அங்கே செய்தான். வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் இருந்ததான பக்தி வைராக்கியத்தினால அவன் அதை செய்தான் என்று சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. Phinehas did not call anyone to support. He did not consult with anyone. He did not wait for any counseling or any permission. He himself arose and went and took action which stopped the anger of Yahuwah at once. He did not even ask anyone whether it is right or wrong. No. And the scripture says, and Yahuwah says, it is a zeal. It is Yahuwah's zeal which was in Phinehas. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்குள் இருந்ததனாலே அவன் யாருக்கும் காத்திருக்காதபடிக்கு அவனே அந்த நடவடிக்கையை தன் கையில் எடுத்துக்கொண்டு போனது யாகுவோடைய கோபத்தையே நிறுத்திவிட்டது என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நம்மாலும் அதை செய்ய முடியும். இன்றைக்கு வாதை நம்மை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பினகாஸ்கள் நம் நடுவில் எழும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விபச்சாரமும் வேசித்தனமும் நடந்து கொண்டிருக்கிறதான் இந்த நாட்களிலே பினகாஸ்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Today we need some Phinehas to arise like this and come forward to bring down the anger of Yahuwah, so that the plagues which is surrounding us will be stopped. We can't just close our eyes and stay silent by seeing all the things, the spiritual adultery which is happening, the spiritual fornication which is happening around us.
We can't just close our eyes and keep quiet. We need Phinehas, many more Phinehas to arise in this country, in this place, around us. Hallelujah. Which can bring the anger of Yahuwah down. And Yahuwah says, it's my zeal which was in him. என்னுடைய வைராக்கியம், என் வைராக்கியம், எனக்காக அவன் வைராக்கியம் காண்பித்தான் என்று யாகுவா சொல்லுகிறார். தன் ஜனங்களுக்காக அல்ல, எனக்காக அவன் வைராக்கியம் காண்பித்தான். ஆகையினாலே நான் அவருக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்ன காரியத்தை செய்ய போகிறேன்? 12ஆம் வசனம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஹalleluya. என்னை மிகவும் அசைத்ததான ஒரு வசனம். அவனுக்காக நான் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். For this action which he took, Yahuwah commanded a covenant of peace. சமாதானத்தின் உடன்படிக்கை. சும்மா ஒரு சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லவில்லை. சமாதானத்தின் உடன்படிக்கை என்று சொன்னார். உடன்படிக்கை என்று சொன்னால் இருவருக்கு, அவருக்கும் யாகுவாவுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் அங்கே நடக்கிறது. எழுத்துப்பூர்வமாக அங்கே சொல்லி அதை முத்திரையிடுகிறார். இது இந்த முத்திரை தான் நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ற வண்ணமாக ஒரு மனிதனோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். Hallelujah. It's a peace covenant. It's not just saying that, okay, I will give you peace. No, he is making a covenant there. Why he is making a covenant there? He is signing an agreement with him and he is sealing it and saying, this is the proof that this day I made a peace agreement with you. So ஒரு உடன்படிக்கை என்றால் என்ன? அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை இருக்கும்? எந்த சூழ்நிலையிலும் அந்த உடன்படிக்கை மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஐசாயா chapter 54 verse 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆமென், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற யாகுவா சொல்லுகிறார். ஹalleluya. எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்று பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, நான் அன்றைக்கு உன்னோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை எந்த சூழ்நிலையிலும் அது மாறாமல் இருக்கும், அது நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். What sort of covenant it is? Covenant of peace. What sort of covenant of peace it is? For the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from you, nor shall my covenant of peace be removed, says Yahuwah who has mercy on you. Let anything happen. That's why it is a covenant. It's not just a command of peace. Not it's a gift of peace. It's a covenant. Covenant means it has a value. Let the mountains shall depart, let the hills be removed, but my covenant will stay there for you. That covenant was given to Phinehas. மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயரட்டும், ஆனால் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை அவர் பினகாசுக்கு கட்டளையிட்டார். அருமையான தேவ பிள்ளையே, today if anyone takes such action which brings down the anger of Yahuwah, then Yahuwah will make a peace agreement with you which will not be removed at all.
இன்றைக்கு அந்த பினகாசை போல யாகோவின் கோபத்தை தணிக்க கூடியதான ஒரு காரியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை யாகோவா கட்டளையிடுவார். அது ஒரு காலம் மாறாத ஒரு சமாதான உடன்படிக்கையாயிருக்கும் உங்களுக்கும் யாகோவாக்கும் இடையில. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு அது. The children of Yahweh, this is a calling we are getting today. He was not a senior person. He was not any leader. He was not any priest, nothing. A person without any portfolio. But to show the zeal for Yahuwah, you need no qualifications. அவன் அங்கே யாரும் இல்லை. அவன் மிகவும் வயதில் குறைந்தவன். அவன் வயது முதிர்ந்தவனும் அல்ல, ஒரு பொறுப்பில் இருக்கிறவனும் அல்ல, அவன் ஒரு ஆசாரியனும் அல்ல. அப்படி இருந்தும் தேவன் பேரில் உள்ள அந்த வைராக்கியம் அவனை நடவடிக்கை எடுக்கும்படி செய்தது. இன்றைக்கு தேவனுக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. தேவனுடைய வைராக்கியம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அதை கொண்டு தேவன் மகத்தான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே போல் இன்னொரு மனிதனை கூட நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 Samuel 17th chapter. We will see one more person also here. அங்கே வசனம் 8 நாம் வாசிக்கலாம். 17:8. 1 சாமுவேல் 17:8. 1 Samuel chapter 17 verse 8. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னுடைய யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தேன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நான் ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். Then he stood and cried out to the armies of Yasharel and said to them, why have you come out to line up for battle? Am I not a Philistine? And you, the servants of Saul, choose a man for yourselves and let him come down to me. If he is able to fight with me and kill me, then we will be your servants. But if I prevail against him and kill him, then you shall be our servants and serve us. And the Philistine said, if I defy the armies of Yasharel this day, give me a man. And the Philistine said, I defy the armies of Yasharel this day, give me a man that we may fight together. When Saul and all Yasharel heard these words of Philistine, they were dismayed and greatly afraid. Verse 24. 24 வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். And all the men of Israel, 24th verse, and all the men of Yasharel, when they saw the man, fled from him and were dreadfully afraid. So in this situation, when the Philistine Goliath is coming and challenging the army of Yasharel and King Saul, and everybody were afraid. They even fled from his face and they hid themselves.
At that situation, young boy David is coming there, and he is also hearing this. அங்கே இந்த கோலியாத் என்கிறதான பெலிஸ்தியன் வந்து இஸ்ரவேல் சேனைகளை நிந்தித்து சவுலுக்கும் இஸ்ரவேல் சேனைகளுக்கும் அவன் சவால் விடுகிறான். அதை கேட்டு இவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அவனுடைய முகத்துக்கு ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அந்த சூழ்நிலையில அங்கே இளைஞனான தாவீது அங்கே வருகிறான். அவனும் அதை கேட்கிறான். In this, David came there to meet his older brothers and to inquire about them. At that moment, he was hearing this blasphemy of this Philistine, but he could not keep quiet like others. It definitely made a change in him. தாவீது அங்கே தன் சகோதரர்களை, மூத்த சகோதரர்களை விசாரிக்கும்படியாக வருகிறான். வரும்பொழுது அவன் இந்த காரியங்களை அவன் கேட்கிறான். பெலிஸ்தியன் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதை அவன் கேட்கிறான். ஆனால் மற்றவர்களைப் போல அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அது அவனுக்குள் என்னமோ செய்தது. He did not have any army training. He is not a soldier at all. He did not have any qualification. But he could not remain calm after hearing this. And he was not afraid. தாவீதுக்கு எந்த தகுதியும் இல்லை, அவன் ராணுவ வீரனும் இல்லை, அவன் ராணுவத்தானும் கிடையாது. எந்த தகுதியும் அவனுக்கு பயிற்சி எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அதை கேட்டுவிட்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. So what he is doing, he is inquiring to others, if anyone takes over this Philistine, what gifts will be given to him. He is going from one person to another person and inquiring them. Verse 28, 28ஆம் வசனம். அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலிப்பாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். Now Eliab, his oldest brother, heard when he spoke to the men, and Eliab's anger was aroused against David, and he said, why did you come down here, and with whom have you left those few sheep in the wilderness? I know your pride and the insolence of your heart, and for you have come down to see the battle. So இங்கே தாவீது இடத்தில் அவன் இப்படி கேட்கிறான், நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று சொல்லி அவனுடைய மூத்த சகோதரன், 3 சகோதரர்களில் மூத்த சகோதரன் அவனை பார்த்து அவனை கடிந்து கொள்ளுகிறான். உன் இருதயத்தின் துணிகரத்தை நான் அறிவேன். நீ எதற்காக இங்கே வந்தாய்? அங்கே உன்னுடைய பொறுப்பை யார் பார்ப்பது? அதையெல்லாம் விட்டுவிட்டு யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று வந்தாயா என்று சொல்லி அவனை பார்த்து நிந்திக்கிறான், அவனை கடிந்து கொள்ளுகிறான். His eldest brother is rebuking him, saying that why did you come here, leaving all those sheep there? I know your pride, I know your insolence, so you wanted to see the battle as an entertainment. So his brothers were discouraging his spirit. அவனுக்குள் இருக்கிறதான ஆவியை அவனுடைய சகோதரர்கள் முடக்கினார்கள், அதை தனிய பண்ணினார்கள். சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கோ பெலிஸ்தீனை போய் சந்திக்க தைரியம் இல்லை. ஆனால் அந்த தைரியத்தை காட்டுகிறதான அந்த சகோதரனை அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். When you want to do something for the kingdom of Yahuwah, your own family people will come and discourage you. They will scold you, and they will suppress you, and they will say, are you righteous? Are you good in everything?
You left all your responsibility and came here. In many ways they will discourage you. நீங்கள் யாகோவாவுக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று முன்னால் வரும் பொழுது உங்கள் குடும்பத்தார் உன்னை கோழைத்தனமாக்கி விடுவார்கள். உன்னை பின்வாங்க செய்து விடுவார்கள். உனக்கென்று எத்தனை பொறுப்புகள் இருக்கிறது, அதையெல்லாம் கவனிக்காமல் நீ இந்த மாதிரி வேலைக்கு நீ வந்து விட்டாயா என்று சொல்லி நம்மை குறித்து அவர்கள் நிந்திப்பார்கள். But nothing could discourage the spirit which was in David. The zeal which was in David, nobody could do anything. ஆனால் தாவீதுக்குள் இருந்ததான அந்த வைராக்கியத்தை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. Hallelujah. Hallelujah. They are all well qualified people. They are true soldiers. They are trained people. But when the Philistine came there, they all were trembling and they were running behind. They could not face him. But David was hearing the challenge and he was challenging him again. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள், யுத்தத்தில் நன்றாக பயிற்சி பெற்றவர்கள், அனுபவசாலிகள். இவ்வளவு இருந்தும் அந்த பெலிஸ்தீனை கண்டு அவர்கள் நடுநடுங்கினார்கள். எல்லாரும் புறமிதுகிட்டு ஓடினார்கள். ஆனால் தாவீதோ அவனுடைய சேலஞ்சை அவன் எதிர்கொண்டான். அவனுக்கு சவால் விட்டான், எதிர் சவால் விட்டான் தாவீதை. இப்பொழுது தாவீதை யாருமே கட்டுப்படுத்தாங்க இல்லை. Hallelujah. When they saw the zeal which was in David, there was no one able to control him. Finally they have to agree with him, and Saul is calling him and telling him, okay, you take this weapons and arms with you and put on this military dress and go for to challenge him. இதை பார்த்த இவனை யாருமே கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை பார்த்த சவுல் அவனுக்கு ராணுவ உடைகளை கொடுத்து, ராணுவ ஆயுதங்களை, தளவாடங்களை அவனிடத்தில் கொடுத்து, இதையெல்லாம் போட்டுக்கொண்டு போய் நீ அவனை எதிர்கொள் என்று சொல்லுகிறான். But David said, I don't need anything. I will go in the name of Yahuwah and meet him. Hallelujah. தாவீது, இது ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் என் தேவனுடைய நாமத்தினாலே நான் போய் அவனை சந்திப்பேன் என்று சொல்லுகிறான். அவன் அதை ஒன்றுமே எடுத்துக்கொள்ளவில்லை. He did not take anything from Saul's army. He took only the name of Yahuwah and went and challenged him. அவனுடைய ஆயுதங்களை, தளவாடங்கள் எதையுமே எடுத்துக் கொள்ளாதபடிக்கு யாகோவுடைய நாமத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் அந்த கோலியாத்தை சந்திக்க அவன் போனான். And that action brought a great victory to Yasharal, and the name of Yahuwah was glorified. அந்த ஒரு நடவடிக்கை, தாவீது செய்ததான அந்த ஒரு நடவடிக்கை அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு மகத்தான ஒரு வெற்றியை தந்ததோடு மட்டுமில்லாமல் யாகோவுடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தினது. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, dear children of Yahuwah, today we need some Davids with that zeal for the name of Yahuwah. தாவீதை போன்று இன்று சிலர், அந்த வைராக்கியம் உள்ள சிலர் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவைப்படுகிறார்கள். Hallelujah. Praise Yahuwah. You can be one of them. Today we need one Phinehas, we need one David, we need one Yahushua to show the zeal for Yahuwah.
இன்றைக்கு ஒரு பினகாஸ் தேவை, இன்றைக்கு ஒரு தாவீது தேவை, இன்றைக்கு ஒரு யாகுஷுவா தேவை. அந்த தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் காண்பிப்பதற்காக, to show the zeal for the kingdom of Yahuwah, to the house of Yahuwah, to the name of Yahuwah, for the glory of Yahuwah. Some Phinehas, some David, some Yahushua are required today. இன்றைக்கு தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய வீட்டிற்காக, தேவனுடைய மகிமைக்காக வைராக்கியம் காண்பிப்பதற்கு நம் நடுவில் இருந்து சில பினகாஸ்கள் எழும்ப வேண்டும், சில தாவீதுகள் எழும்ப வேண்டும், சில யாகுஷுவாக்கள் எழும்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளை, அதில் நீங்கள் ஒருவராக இருக்கக்கூடும், நீங்கள் அதில் ஒருவராக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் இன்றைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறார். When you become a Phinehas, then the covenant of peace will be given to you. And what additional blessing was given to Phinehas? Let's go back to Numbers chapter 25 verse 13. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And it shall be to him and his descendants after him a covenant of an everlasting priesthood, because he was zealous for his Elohim and made atonement for the children of Yasharah. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லென்றார். Hallelujah. What a great blessing he received. Not only the covenant of peace, but a priesthood, for everlasting priesthood for his descendants. The action Phinehas took brought such a great blessing not only to him but to his descendants. Phinehas அன்றைக்கு எடுத்த அந்த நடவடிக்கை, யாகுவோவுக்காக காண்பித்த அந்த வைராக்கியம், அவனுக்கு சமாதான உடன்படிக்கையை தந்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நித்திய ஆசாரியத்துவத்தையும் அது கொடுத்தது. Hallelujah. Today the action which you show, which you take, it's not only going to give you the peace covenant, also additionally it's going to give priesthood, everlasting priesthood for your descendants. நீங்கள் இன்றைக்கு எடுக்கிறதான ஒரு நடவடிக்கை, தேவன் பெயரில் வைத்திருக்கிற வைராக்கியத்தினாலே நீங்கள் எடுக்க போகிறதான அந்த ஒரு நடவடிக்கை உங்களுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கு நித்திய ஆசாரிய ஊழியத்தையும் அது உண்டாக்கி கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, dear children of Yahuwah, the action which you take with the zeal for Yahuwah, it's not only going to give you the covenant of peace, but it's going to give your descendants. Everybody are worried about their descendants, what will happen to them, but he's going to give you everlasting priesthood. What a great blessing it is. எல்லாருக்கும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கிறது. என் பிள்ளைகள் எப்படி ஆகுமோ, என் சந்ததிகள் எப்படி இருக்குமோ என்று கவலை இருக்கிறது. ஆனால் நாம் எடுக்கிறதான அந்த நடவடிக்கை, பினகாசை போல நாம் செய்கிறதான அந்த செயல்கள் நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை தருவதோடு மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நித்திய ஆசாரியத்துவத்தை அது தருகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். Today, if Yahuwah has spoken to you, will you commit yourself today to be like a Phinehas,
to be like Yahushua, to be like David, then this all blessings will follow you. இன்றைக்கு தங்களை தாங்களை ஒப்பு கொடுக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும், பினகாசை போல நடவடிக்கை எடுக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கை மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததிகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுவார். நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? Dear children, are you ready for that? Will you commit yourself for that? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட பின்பு நீங்கள் உங்களை அப்படியாக ஒப்பு கொடுப்பீர்களா? நான் ஒரு பினகாசாக, நான் ஒரு தாவீதாக, எதுவும் நடந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி பயந்து இருக்காமல் நான் இறங்கி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லி துணிவாய் வருகிற யாராவது இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Yes, you are committing in your heart. I am going to pray for you. Our Heavenly Father, Yahuwah, we praise and thank you for this wonderful moment. Father, I pray for those dear ones who have committed themselves in your hands, Father. Father, I pray that you agree them, you acknowledge them, Father. அப்பா, இன்றைக்கு இந்த செய்தி கேட்டு தங்கள் இருதயங்களிலே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறேன். Father, I pray that their decision may be strengthened and acknowledged by you, and they may stay steadfast in that decision to receive such a great blessings for themselves and for their descendants. அப்பா, இன்றைக்கு அப்படி முடிவெடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அந்த தீர்மானத்தில் அவர்கள் நிலைத்து நிற்கும்படியாக அவர்கள் கிருபை செய்து அந்த ஆசீர்வாதங்களை தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்வீராக. Today we need Phinehas to stop the plague which is moving around us, deadly plague. இன்றைக்கு நம்மை சுற்றி வருகிறதான இந்த பொல்லாத வாதைகளை நிறுத்தக்கூடிய பினகாசுகளை யாகுவா தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, if you are one among them, you are a blessed one and we are the blessed one. அதில் நீங்கள் ஒருவராய் இருப்பீர்களானால் நம் கூட்டம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாயிருக்கும். We need some Phinehas who can stop the anger of Yahuwah. தேவனுடைய கோபத்தை நிறுத்தக்கூடிய பினகாஸ்கள் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, Hallelujah, praise Yahuwah. May Yahuwah bless every one of you. யாகுவா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, அதிசயமாய் உங்களை நடத்துவாராக. Let his name alone be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I pray in the matchless name of Yahushua Mashiach with thanksgiving. Yahushua Mashiach நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷலோம், ஆமென். Hallelujah. Yahweh bless you all. Thank you.